இந்த மாங்காய் பிஞ்சு வந்து பிடிச்சிருக்குது. ஆட்டி ஏதாவது மயில் வந்து உட்காந்து கொத்தி விட்டுருச்சா, ஏதாவது குருவி கிருவி கொத்தி விட்டுருச்சா என்னான்னு தெரியல. இந்த இங்கே இருந்த மாங்காய் இங்கே இருந்துச்சு, இங்கே இருந்தது, இது வந்து விழுந்துருச்சு. இங்கே இருந்துச்சு, இங்கே பாருங்க மாங்காய் இருக்குது பாரு, அதில் தான் 2 இருந்துச்சு. ஆமாம், ஜோடியாக இருந்தது, இது விழுந்துருச்சு. இப்படி இது இங்கே இப்படி இருந்தது, விழுந்துச்சு. ஒரு 10 மாங்காய் பிடிச்சிருக்குது. இப்படி அது வேற இப்படி குருவி ஏதோ மயில் கொத்தி விழுந்துருது ஜோடியாக. அதுலேயுமே ஏதோ புள்ளி புள்ளியாக இருக்குது வேறு, இப்படி ஜோடியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் அந்த இஞ்சி செடி இருக்குது இல்லைம்மா, அது வந்து கையில் பிடிக்குமா? அதை கொத்து போயிடுவாங்க, கையில் பிடிக்குமா அந்த அரும்பில்? இந்த செடியெல்லாம் வேறு சரிம்மா, அரும்பில் கையில் பிடிங்கிட்டு மண்ணை அரும்பில் கொத்துனா செடி போயிடும்மா. சரி, அப்படியே மண்ணை வலிச்சிடும், சுற்றி ஒரு ஜானுக்கு மண்ணை வலிச்சிடும். அவ்வளோ சைடில் பண்ணிட்டு காய் வந்துச்சு. கொஞ்சம் மருந்து இன்னும் கொஞ்சம் அந்த அடிச்சு. ஐயோ, மருந்து அடிச்சு அந்த தண்ணி ஊற்றுனால காய் தண்ணி தெரியல, பார்க்கலாம் கூட. அது பக்கத்தில் ஒரு செடி இருக்குது, அதுதான் அந்த சந்தன மரம். அது அது அந்த குழிக்குள்ள தான் முளைச்சிருக்குது, மாமரத்து குழிக்குள்ள தான் முளைச்சிருக்குது. காற்று சரி சரி தெரியுதா? நல்லா தெரியுது, சந்தன மரம் தெரியுது. எடுமா குச்சி தள்ளி விட்டேன். உங்கள் கைக்கிட்ட வைமா. சரி சரி, விட்டு விட்டு விட்டு. இதெல்லாம் வேறு மேலே மேலே கீழே போக முடியாது. மெதுவாக சொல்லணுமா? இதெல்லாம் அந்த உள்ளே இருக்க அந்த இது, அதை எடுத்து கொண்டு உள்ளே வைத்தேன். இந்த பக்கமே கொத்துமா செம்படமே, கிழங்கோடு எடு. அதில் அப்படி விட்டு மண்ணோடு ஒரு மறுபடியும் வச்சு அந்த பக்கம் வை. சேர்ந்து போகாதமா விடுமா, அது அங்கேயே இருந்து மண்ணெல்லாம் கோலெல்லாம் எடுத்துறேன். கையில் இதில் பட்ட போகிறாங்க, தூக்கி வடக்கா போ. தலையில் விட்டு குச்சியாக தூக்கி வடக்கா போ. இந்த தலையெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போடலாமா? வேண்டாம் வேண்டாம், இதுக்கு சாணி வந்து போகலாம். தூளாக போடணும், போதும். சுற்றி 2 வாரத்தை போட்டுடணும், அடிச்சு எடுக்காமல் அப்படியே போட்டு சுத்தமாக. செடிகளெல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் இயற்கை உரம் வந்து கொஞ்சம் தயாரிச்சிருக்கிறேன். வாழைப்பழத்தோலை வந்து சேர்த்து வச்சு நல்லா காய வச்சுருக்கிறோம். சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேங்க. நல்லா கலகலகலன்னு காஞ்சிடணும். முட்டைத்தோலும் வாழைப்பழத்தோலும் 2 சேர்த்து காய வச்சுருக்கிறேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து வெங்காயத்தோல், காய்கறி தோல், சாமிக்கு வைக்கிற பூ எல்லாமே வந்து தனியாக நல்லா இந்த மாதிரி காய வச்சிடணுங்க. கலகலகலன்னு காய வச்சிடணும். காய வச்சு இதுவும் மிக்சியில் போட்டு நான் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது வந்து வாழைப்பழமும் முட்டையும் தோல். இதில் வந்து நான் கொஞ்சம் டீ தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 100-150 கிராம் ஆகிற மாதிரி டீ தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு, இது செடிக்கு போட்டோம்னா செடி நல்லா இயற்கை உரம் மாதிரி நல்லா வளருங்க. ரோஸ் செடிக்கு போட்டாலும் நல்லா பூ மொக்கு பெருசாகும். இது வந்து நான் இப்போ போடலை, இது காய்கறி. இது வந்து இது கொஞ்ச நாள் ஆகட்டும். நான் வந்து இப்போ இந்த டீ தூளும் இந்த உரம் தான் நான் போட போகிறேன். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைக்கு அப்பப்போ போட்டுக்கலாம். இந்த உரம் தான் இப்போ இந்த செடிக்கு, கொய்யா செடிக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுறோம். போட்டு தண்ணி தொளிச்சு நல்லா ஊறிக்கி மேலே இருக்க மறுபடியும் பழத்தில் இப்படியா வருது. இந்த மூளை போதும்மா, சரியாக என்னத்தை பண்ணுறீங்க தெரியல, தெரியாதப்போ தெரியலையா? அப்புறம் எடுத்து இந்த மூளை எடுத்து சுத்தம் எடுத்து வடக்கு
இதுக்கு பார்க்காட்டி போகுது மாங்கன். சரி விடு. இதுக்கு கொஞ்சம் அந்த இதையை கொண்டாந்து ஃப்ரெஷ் பண்ணி விடணும். பண்ண சொன்னாங்க பூவுக்கு பண்ணி விடலாம். இதுக்கு இதுவா? ஆமாம். கவாத் பண்ணுறதா? இல்லைம்மா கவா அடிக்கிறேன். இந்த இதை பிடிங்கி பொறுப்பாக வைக்கும். ஐயே எல்லாம் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இவ்வளோ அங்கே போ அப்படி வெட்டு. எல்லாம் வெட்டி இந்த மண்ணை தூக்கி அடியில் போட்டுக்கிட்டு இது மேலே மண் இருந்து போட்டுவிட்டா நல்லா இருக்குது. இதில் ஒன்றும் இல்லையில்ல. இவ்வளோ பயம் இருக்குங்களா இந்த வேலைக்கு வரக்கூடாது மேம். ஏன்னா ரொம்ப இருக்குது அதுக்குன்னு பார்க்காமையே வந்து ரைட்டு பார்க்கணும். என்ன எடுத்து போட்டு இந்த பக்கம் வெட்டினா கூட முடிஞ்சு போச்சுமா. எடுத்தவங்க அதுக்குள்ள இருக்க தெரியுமா பாம்பு இப்போ ஓடிடும்ல. அதை வெட்டி அந்த வெட்டுக்கு பாம்பு நிற்குமா படுத்துருக்குமா? அதை கையில் பிடிக்குமா? இந்த இடத்துல நிறைய நான் குப்பை கொட்டி வச்சுருந்தேன். கல்லை ஒட்டி காய் அந்த தலையெல்லாம் நிறைய மரத்தில் இருந்து விழுந்தது அந்த தலையெல்லாம் நிறைய விழுந்துருக்குது. அந்த இடத்துல நல்லா குழி கடிச்சு அந்த தலையில எல்லாம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா தண்ணி விட விட இட்டு நல்லா குப்பையாகிக்கும். அதனால தான் அதை நான் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். வெட்டி குழி பறித்து அந்த தலையெல்லாம் போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அலங்காமல் பரப்பி மண்ணாக பரப்பி மெதுவாக போட்டு அமுத்திவிடுவோம். குப்பைக்குழி, இது பேர் குப்பைக்குழி. எருக்குழி. குப்பைக்குழின்னு ஒருத்துக்கு தெரியாது. இயற்கை எருவு குழி போதும்மா. மண் போதும். ஏன் இந்த பொருள் தோண்டி கிடக்காது? மண் போட்டு மூலம் அது போட்டு மிதிச்சு அவ்வளோதான். விடு. 3 மாதம் போய் அள்ளி போட அது இருக்குது. இது இருக்காது. அது போல வேறு இருக்குது. மண்ணை போட்டு மூட மண்ணை போட்டு மூட அதெல்லாம் தண்ணி விட்டால் ஃபுல்லாக அமுந்து கூடும். என்ன அமுத்துடும் போதுமா? அதை சொன்னால் கேட்க மாட்டேங்க. அதான் தண்ணி விட்டு அமுந்துக்குமா. அப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணுறியா? முடியாதா? ஓடி அதான். மாதுளை மரம் வந்து நிறைய பூ பிடிச்சிருக்குது. கொஞ்சம் ப்ரே பண்ணி விடலான்னு ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பூவெல்லாம் கொட்டி போயிடுது. முக்கில் அடிமா. நுனி அடிமா. அந்த 3 தெரியுது. நல்லா அடி. எல்லாமே இருக்குது. பூதே வர மாட்டேங்குது. பூ வருமா? அடிச்சுடுமா. நல்லா அடிச்சுடுமா. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்த வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.